பொதுவாகவே நியூமராலஜி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் இல்லை 90% இன்னைக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடாலஜி என்ன அப்படின்னா சால்டியன் நியூமராலஜின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே சால்டியன் நியூமராலஜி கூட நீங்கள் நல்ல ஒரு வைப்ரேஷனல் நம்பர் இருக்க பேர்கள் இருக்குது. ஆனாலும் அவங்க ஏன் வெற்றி அடையலை அப்படின்னு நம்ம வந்து ரிசர்ச் பண்ணும்பொழுது அந்த குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆகுது இல்லைங்களா, அந்த முகூர்த்த லக்னத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட பேருங்கிறது தீர்மானிக்கப்படும். நீங்க அவங்களோட அம்மா அப்பா ஜாதகத்தை பெயர் வந்து இப்போ குழந்தைக்கு என்ன பெயர் வரணுங்கிறது அவங்க பிறந்தப்பவே அது வந்து தீர்மானிக்கப்பட்டுருது. நிறைய இந்த வெளிநாட்டுலலாம் இருக்கக்கூடிய டிடெக்டிவ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்னேச்சர் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு கிரிமினாலஜி என்ற ஒரு பிரான்ச் இருக்குது, ஒரு சயின்டிஃபிக் பிரான்ச் இருக்குது. அந்த கிரிமினாலஜியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரைம் நடக்குதுன்னா அந்த அவங்களோட கையெழுத்து வச்சு அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ரீட் பண்ணுறாங்க. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நேமாலஜிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 நேம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு பேர் தான் இருக்கணும். ஏன்னா கூப்பிடும் போது வந்து 2 பேரும் சேர்த்து கூப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த நேமுக்கு உண்டான பவர் வந்து குறையுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த ஐஏஎஸ் அகாடமிஸ்க்கெல்லாம் பேர் நம்ம வந்து எடுத்து பார்த்துப்போம். இப்போ ஒரு சில ஃபேமஸான ஒரு இது அகாடமிஸ்லாம் வந்து நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சங்கர் ஐஏஎஸ் அகாடமி, விஷன் ஐஏஎஸ் அகாடமி நார்த் இந்தியாவில் இதெல்லாமே விஷன்னா வந்து கண்ணுனா வந்து சூரியன். நீங்கள் இதெல்லாம் எடுத்து பாருங்க. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து நேமாலஜி பற்றி பார்க்க போகிறோம். நியூமராலஜியில் நேமாலஜி வந்து ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்பர்ஸ் வந்து நம்ம லைஃப்ல எவ்வளோ முக்கியத்துவம் பண்ணுதோ அதே மாதிரி நேமாலஜிக்குமே வந்து நியூமராலஜி ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி வந்து டீட்டெயிலாக இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பாக்யசித்தி சந்திரபாலன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போ வந்து நேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தரோட லைஃப்பில் வந்து கூடவே ஒரு விஷயம் வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னா நேம் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ வந்து நேம் வந்து ஒருத்தரோட லைஃப் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து நேமாலஜியை வந்து எந்த விஷயத்தில் வந்து அதை முன்னெடுத்த விரும்புகிறீங்க, நேமாலஜியை வந்து எப்படி ஃபாலோ பண்ணால் வந்து அது நம்ம லைஃப்க்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்து ஒரு நேமுங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ மெனக்கெடுறாங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். இப்போ வந்து பேருன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து முக்கியமாக கிரகங்களினுடைய ஆளுமை தான் வந்து நம்ம எப்போவுமே பார்க்கணும். எல்லாமே இங்கே கிரகங்கள் தான். நம்ம நியூமராலஜின்னு போனாலும் சரி, நேமியாலஜின்னு போனாலும் சரி, இதை வந்து நம்ம ஏன் வந்து ஒரு நியூமராலஜி நேமியாலஜி எல்லாம் நம்ம பார்த்து வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த பிறந்த நேரத்திற்கு ஒரு சில கிரகங்கள் எப்போவுமே அந்த குழந்தைக்கு சாதகமான பலனை வந்து காலம் ஃபுல்லாக செய்யும் அப்படிங்கிறது வந்து விதி. லக்னத்தை பொறுத்து தான் இதை வந்து நம்ம தீர்மானிக்கணும். நம்ம அப்படி எடுக்கிறச்ச இந்த கிரகங்களை வந்து இயக்கிறதுக்காக நம்ம நம்பர்ஸ் மூலியமாகவும் நேமியாலஜி மூலியமாகவும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இங்கே பிரதானம் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரகங்கள் தான். ஸோ கிரகங்களை வைத்து ஒரு குழந்தைக்கு எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் நம்ம பேர் வச்சோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது சிறக்கும். ஏன்னா அவங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய அந்த கிரகங்களை எப்போவுமே இவங்க வந்து இயக்கி கொண்டே இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் நியூமராலஜி நேமியாலஜி இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வந்து. ஓகே, இப்போ நிறைய நியூமராலஜிஸ்ட் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விஷயங்கள் சொல்றாங்க இல்லைங்களா? நீங்க இதை வந்து எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ வந்து நீங்கள் கிரகங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் வேறு மாதிரியான விஷயங்களும் ஒரு சிலர் நியூமராலஜிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ வந்து ஜாதகத்தை வந்து பேஸாக எடுக்காமல் வெறும் நம்பர்ஸ் வச்சு மட்டுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பிரபஞ்சத்தில் எந்த நிகழ்வு வந்து நடக்கணும்னாலும் சரி, இன்னைக்கு நம்ம இந்த பேசக்கூடிய இந்த உரையாடலும் சரி, கிரகங்களினுடைய அந்த ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நமக்கு வந்து நடக்கும். புரியுதுங்களா? எல்லாமே இங்கே பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் தான் இயக்கி கொண்டு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்பர்ஸ் மட்டும் இல்லை, கலர்ஸ் ஆகட்டும், ஒரு ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேர் ஆகட்டும், எல்லாமே கிரகத்தினுடைய ஆளுமையில தான் வந்து இங்கே இருக்கும். அந்த கிரகமும் பஞ்சபூதமும் இல்லாமல் இங்கே எதுவுமே வந்து செயல்படாது. ஸோ நம்ம வந்து நம்பர்ஸை வேறு மாதிரியும் அதே மாதிரி கிரகங்களை வேறு மாதிரியும் என்றைக்குமே நம்ம எடுத்துக்க முடியாது. கிரகங்கள் இருந்தால்தான் இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சிருஷ்டிங்கிறதே வந்து இந்த இயக்கிறதுக்கு வந்து கிரகங்கள் தான் வந்து உதவி புரியுது. அது அப்படி இந்த கிரகங்கள் இல்லை அப்படின்னா நம்மளால அந்த மெட்டீரியல் லைஃப்ங்கிறதே வந்து வாழ முடியாது. ஓகே, இப்போ வந்து நியூமராலஜியில் வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா? நீங்கள் வந்து குறிப்பாக என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க சார்? இது ஒரு நல்ல கேள்வி. பொதுவாகவே நியூமராலஜி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் இல்லை 90% இன்னைக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடாலஜி என்ன அப்படின்னா சால்டியன் நியூமராலஜின்னு சொல்லுவாங்க.
ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சால்டி நியூமராலஜி படி இன்னைக்கு நல்ல பேர், நல்ல ஒரு வைப்ரேஷனல் நம்பர் இருக்க பெயர்கள் இருக்குது. ஆனாலும் அவங்க ஏன் வெற்றி அடையலை அப்படின்னு நம்ம வந்து ரிசர்ச் பண்ணும்பொழுது என்ன நமக்கு வந்து தெரியுது அப்படின்னா, சால்டியனை வச்சு மட்டுமே நம்ம வந்து போகக்கூடாது, அதில் இன்னும் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீப்பாக ஆராயும் போது பிரமிட் நியூமராலஜின்னு சொல்லிட்டு ஒரு நியூமராலஜி இருக்குது. அது இன்னும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு சிஸ்டம் மாதிரி. இதில் ஜஸ்ட் எப்படி ஒரு டோட்டலை மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோமோ, பிரமிட் மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு லெட்டர்ஸ்க்கான நம்பர்ஸை நம்ம போட்டு ஆட் பண்ணி ஒவ்வொரு லைன்லையுமே நம்ம அதை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வரும்பொழுது ஒரு தொகைங்கிறது வந்து வரும். அதுதான் எப்பொழுதுமே பிரதானமாக வந்து பேசும். புரியுதுங்களா? இதை வந்து நார்மலாக இருக்கும் நியூமராலஜி அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி ஒரே ஒரு நம்பரை மட்டும் எடுத்து அதிலேருந்து நம்ம ரிசல்ட் கொண்டு வருவோம். ஹெப்ரியூ பிரமிட் நியூமராலஜிங்கிறது ஒவ்வொரு பிரமிட் வைஸ் வந்து ஒவ்வொரு லைனுக்குமே வர்றத அந்த நம்பர்ஸை வந்து நம்ம டோட்டல் பண்ணி எடுத்து இன்னும் நம்ம கொடுக்கும்பொழுது அதில் ரொம்ப அக்யூரேட்டாக வந்து நமக்கு ரிசல்ட்ஸுங்கிறது வந்து வரும். இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே சரி, அவங்களுக்கு பிரதானமாக ஹெப்ரியூ நியூமராலஜி படியும் சரி, சால்டி நியூமராலஜி படியும் சரி, 2 மெத்தடாலஜிலுமே யாருக்கு நல்ல வைப்ரேஷனல் நம்பர்ஸ் வருதோ அவங்க தான் இன்னைக்கு மாபெரும் வெற்றியை வந்து அடைஞ்சிருக்காங்க. இது மட்டும் அல்லாமல் அந்த நம்பர் வந்து அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக வந்து இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை வந்து இதில் வந்து அவங்க அடையிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஜோதிடத்தில் வந்து சொல்ல போகணுன்னா, இப்போ அவங்களுக்கு உண்டான கிரகமே வந்து அவங்களுக்கு உண்டான பேரை வந்து கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கிற மாதிரியும் சொல்கிறீங்க இல்லைங்களா? இது ரெண்டுமே வந்து எப்படி கனெக்ட் ஆகுது சார்? இது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி நான் சொல்லுவேன். எப்போவுமே பெயர்களை கூட நமக்கு கொடுக்கறது வந்து நம்ம நம்பர்ஸ் சூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறோம், ஆனால் அப்படி கிடையாது. பெயர்களை கொடுப்பதும் கிரகங்கள் தான். ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் பலம் பெற்று இருக்கின்றதோ அந்த கிரகத்தினுடைய பெயர் தான் வந்து எல்லாருக்குமே அமையும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட இது சொல்கிறேன், ஸோ தட் மக்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். அப்படிங்கிறது நம்ம வந்து மகாலட்சுமிங்கிற பேரே வந்து எடுத்துப்போமே. இப்போ மகா அப்படின்னா வந்து குரு, பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம்ங்கிறது வந்து குரு. லக்ஷ்மி வந்து எப்போவுமே நம்ம சுக்கிரன்னு எடுத்துப்போம். புரியுதுங்களா? இப்போ யாரோட ஜாதகத்திலெல்லாம் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகி, இல்லை குருவும் சுக்கிரும் பலமான ஒரு ஆட்சியோ இல்லை உச்சமோ பெற்று, இல்லை ஒரு சில விதிகள் இருக்குது, ஒரு சில பலமான நிலைமைகளில் இந்த 2 கிரகங்கள் இருக்கும் பொழுது நேச்சுரலாகவே அவங்களுக்கு மகாலட்சுமிங்கிற பேர் வந்து வந்துடும். ஸோ இந்த பெயர்களை கொடுப்பதும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்கள் தான். ஓகே, நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலுமே கூட கிரகங்கள் என்ன வந்து சொல்லுதோ அதுதான் வந்து அமையும் இல்லைங்களா? 100% உண்மை. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் வந்து பேர் வைக்கிறோன்னு. இதில் இன்னும் ஒரு படி நம்ம மேலே போய் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆகுது இல்லைங்களா, அந்த முகூர்த்த லக்னத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட பேருங்கிறது தீர்மானிக்கப்பட்டுரும். நீங்கள் அவங்களோட அம்மா அப்பா ஜாதகத்தில் பெயர் வந்து குழந்தைக்கு என்ன பெயர் வரணுங்கிறது அவங்க பிறந்தப்பவே அது வந்து தீர்மானிக்கப்பட்டுருது. ஸோ இது நாம் வந்து ஒரு நியூமராலஜிஸ்ட்டை போய் வச்சாலும் சரி, இல்லை எங்கே போய் நம்ம வச்சாலுமே பெயர்களை தீர்மானிப்பது கிரகங்கள் மட்டும்தான். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ வந்து கிரகங்கள் வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்து இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்பர்ஸ் வந்து நம்ம மேன் இன்வென்ட்ரி தானே. ஸோ கிரகங்கள் வந்து முக்கியமாக, நம்பர்ஸ் வந்து முக்கியமாக சார்? அதுதான் நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி, இதுக்கு என்றைக்குமே ஒரே பதில் தான் நான் சொல்லுவேன். மேன் இன்வென்டடுங்கிறது கிடையாது. இது வந்து நம்பர்ஸுங்கிறது ஒரு வைப்ரேஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன வைப்ரேஷன்? எல்லாருமே வைப்ரேஷன் ஈஸியாக சொல்லிடுவாங்க. பட் அப்படி இல்லை. ஒரு நம்பருமே ஒரு கிரகத்தை வந்து அது பிரதிபலிக்குது, அவ்வளோதான். அது ஒரு சிங்க்ரனைசேஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒத்திசைவான ஒரு வடிவில் தான் இரண்டுமே செயல்படுது. என்றைக்குமே நம்ம வந்து கிரகங்கள் வேறு, அதே மாதிரி நம்பர்ஸ் வேறு நம்ம எடுத்துக்கவே முடியாது. கிரகங்கள் வந்து நம்பர்ஸின் வாயிலாக நம்மளை ஆளுமை செய்யுது, கலர்ஸ் மூலியமாக நம்மளை ஆளுமை செய்யுது, மக்கள் மூலியமாகவும் நம்மளை ஆளுமை செய்யுது, நம்ம இருக்கக்கூடிய இடத்தின் பெயர் மூலியமாகவும் ஆளுமை செய்யுது. ஸோ எல்லாமே கிரகங்கள் தான். இதை நம்ம பிரித்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் என்றைக்குமே வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த இயக்கத்தை வந்து நம்மளால் சரியாக புரிஞ்சுக்க முடியாது. நம்ம இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம் வந்து நமக்கேற்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் அமைச்சு கொண்டு வெற்றி பெற முடியும். ஸோ என்றைக்குமே இதை இரண்டும் பிரித்து பார்த்தா நமக்கு அதில் வந்து முழுமையான வெற்றிங்கிறது வந்து கிடைக்காது. ஓகே, இப்போ வந்து நம்ம வைப்ரேஷன்ஸ் பற்றியெல்லாம் பேசணும் இல்லைங்களா? இப்போ ஒருத்தரோட நேமில் வந்து இருக்கிற வைப்ரேஷன்ஸ் வந்து அவங்களோட ஆளுமையை வந்து எப்படி வந்து பிரதிபலிக்குது சார்? இப்போ அவங்களோட கேரக்டரே வந்து எப்படி பிரதிபலிக்குது? கண்டிப்பாம்மா. எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அதிகமாக பிரதிபலிக்கிற அந்த கிரகம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே தீர்மானமாக லக்னம், இந்த லக்னாதிபதி போய் எங்கே உட்காந்துருக்காரு, லக்னத்தோட எந்த கிரகங்கள் வந்து இணைந்து இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஜாதகர் இல்லை ஒரு மனிதர் வந்து தீர்மானமாக வந்து நமக்கு செயல்படுத்தும். இதில் வந்து இந்த வைப்ரேஷன்ஸ் எப்படி செயல்படுது அப்படின்னா, ஜாதகத்தை பார்த்து
நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்களினுடைய அதிர்வலையில நம்ம பெயர் வைக்கும் பொழுது, ஒவ்வொருத்தரும் அதை கூப்பிடும் பொழுது அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் செலுத்திக்கிட்டே இருக்கோம். புரியுதுங்களா? அப்படி செலுத்தும் பொழுது நமக்கு அது வந்து பாசிட்டிவா இருக்குங்கிற பட்சத்தில், ஏன்னா அது தீர்மானிக்கப்பட்டது தான். இந்த ஜாதகருக்கு இந்த லக்னருக்கு எப்பவுமே ஒரு லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து 3 கிரகங்கள் யோகத்தை செஞ்சால் 3 கிரகங்கள் வந்து யோகத்தை வந்து செய்யாது. ஸோ அந்த யோகமாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் நம்ம எடுத்துக்கொண்டு ஜாதகப்படியும் சரி, அவங்க பிறந்திருக்கக்கூடிய அந்த எண்களை வைத்தும் சரி, டே நம்பர், லைஃப் பாத் நம்பர், இதெல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்ம ஒருத்தருக்கு பெயருங்கிறது வந்து அமைக்கும் பொழுது அவங்க எங்கே போனாலும் அந்த கிரகம் வந்து அவங்களுக்கு துணை புரிந்து அவங்களுக்கு வெற்றிங்கிறது வந்து தருது. இந்த வைப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம இன்னும் டீப்பாகவும் சொல்லலாம். பட் ரொம்ப பேசிக்காக நான் சொல்லணும் அப்படின்னா, சக்ராஸ் ஒரு சக்ராஸுமே வந்து ஒரு பிளானட்ஸோட வந்து இன்டகிரேட் ஆகிருக்கும். புரியுதுங்களா? எவ்ரி செகண்ட் நம்ம பேசுறது கூட அந்த கிரகங்கள் வந்து அதனுடைய ஆளுமை நம்மளோட சக்கரங்களை செலுத்தி கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம எந்த ஒரு கிரகத்தினுடைய ஆளுமையை வந்து நம்ம அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த பெயரில் வந்து நம்ம வைக்கும்பொழுது, பெயர் நம்பர் எப்படி நம்ம வச்சாலுமே அது நமக்கு பாசிட்டிவாக இருந்து நம்மளோட சக்கரங்களை நம்மளை இயக்கி நமக்கு ஒரு நல்ல ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறதுல பார்த்தா இப்போ உச்சரிப்பு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு தோணுது. இப்போ வந்து நம்ம பேரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வந்து நம்ம கவனமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து விஷயங்கள் வந்து எனக்கு தோணுது. இப்போ வந்து ஒரு பேருக்கு வந்து சிக்னேச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இதை வந்து கிராஃபாலஜி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ நேமாலஜிலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த கிராஃபாலஜியாக இருக்கட்டும், ப்ரொனவுன்சியேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஸோ இப்போ சிக்னேச்சர் அப்படின்னு வரும்போது வந்து இப்போ ஒருத்தரோட லைஃப்பை வந்து அது எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது? இப்போ சிக்னேச்சரை வச்சு அவங்களோட விதியை வந்து கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமாக கண்டுபிடிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, நிறைய இந்த வெளிநாட்டிலலாம் இருக்கக்கூடிய டிடெக்டிவ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்னேச்சர் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி கிரிமினாலஜி என்ற ஒரு பிரான்ச் இருக்குது, ஒரு சயின்டிஃபிக் பிரான்ச் இருக்குது. அந்த கிரிமினாலஜியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு செமஸ்டரில் ஒரு பாடமாகவே வந்து வருது. நான் வந்து கிரிமினாலஜி படிக்கிற நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணதுனால இந்த விஷயம் எனக்கு தெரியும். இப்போ க்ரைம் நடக்குதுன்னா அந்த அவங்களோட கையெழுத்து வச்சு அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ரீட் பண்ணுறாங்க. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எப்படி ஸ்ட்ரோக்ஸ் போடுறோம், ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஆல்ஃபபெட் எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம எவ்வளோ குறுக்கி எழுதுகிறோம், எவ்வளோ அதை வந்து நம்ம விரிவுபடுத்தி எழுதுகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து நம்மளோட கையின் மூலமாக நம்ம எழுத்துல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுவுமே என்னென்னா உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து பிரதிபலிக்குது. இப்போ உதாரணத்துக்கு லாங் ஸ்ட்ரோக் போட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. இந்த லெட்டர்ஸை வந்து கொஞ்சம் ப்ராடன் பண்ணி எழுதுறவங்க எப்பவுமே கொஞ்சம் முன்னோடியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் பேட்டர்னை வந்து ரீட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜியாக வந்து இந்த கிராஃபாலஜி. இதை வந்து எப்படி நம்ம பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு சில ஸ்ட்ரோக்ஸை வந்து ஒரு சில டைரக்ஷன்ஸ் நோக்கி நம்ம வந்து போடும் பொழுது அது சப்கான்ஷியஸாகவே நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு சில பாசிட்டிவ் கேரக்டரிஸ்டிக் ஆட்ரிபியூட்ஸை நமக்கு கொடுத்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணும். ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணி நம்மக்குள்ளே அந்த மாற்றம் வரும்பொழுது மட்டும்தான் அது வந்து நமக்கு ஒரு 100% ரிசல்ட்டை தருமையுள்ளே. இப்போ கிராஃபாலஜிங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்காக நமக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிறது வந்து தராது. அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் பேட்டர்னோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த கிராஃபாலஜி. ஓகே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம நியூமராலஜி, நேமாலஜி ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்ஷன் மாதிரி பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்போ ஒருத்தரோட நேமும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து சிங்க்ரனைஸாக இருக்குங்கிற பட்சத்தில் வந்து அவங்களோட டெஸ்டினியை வந்து எப்படி தீர்மானிக்குது சார்? அதுதான், இப்போ டெஸ்டினிங்கிறது வந்து ப்ரீ ரிட்டன் அப்படிங்கிறது ஜாதகம் சொல்லுது. புரியுதுங்களா? அதனால தான் நம்ம ஜாதகம்ங்கிறது வந்து பார்க்குறோம். ஆனாலும் கர்ம வினைகளில் நிறைய வகையான கர்ம வினை இருக்குது. நான் அதுக்குள்ளே டீப்பாக போகல. ஆனால் அதோட ஒரு பார்ட் மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து அது சொன்னாதான் அதனுடைய விளக்கம் வந்து புரியும். 33.33% மனிதனுக்கு நம்மளோட ஃப்ரீ வில் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கான அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. கிரியமான கர்மா, ஆகாமிய கர்மாங்கிற அடிப்படையில். புரியுதுங்களா? ஸோ இந்த கிரகங்களை வந்து வச்சு நீங்கள் நேமாலஜியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நியூமராலஜியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, கிராஃபாலஜியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே அதை ஒட்டி தான் வரும். அதை நம்ம பண்ணும் பொழுது நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை 33.33% நம்ம பெட்டர் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இது நமக்கு எடுத்து தருது. இதுதான் அதில் இருக்க சூக்ஷமம். இப்போ வந்து நம்ம பேருன்னு எடுத்துக்கிட்ட போது இப்போ தனிப்பட்ட நபரோட பேரும் இருக்குது. இப்போ வந்து பிஸ்னஸுக்கு உண்டான அவங்களோட பிஸ்னஸ் பிளேஸுக்கு உண்டான பேரும் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ நிறுவனத்துக்கோ இல்லை வணிகத்துக்கோ ஒரு பேர் இருக்கும்போது அதுக்குண்டான க்ரைட்டீரியாஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லைங்களா? இப்போ தனிப்பட்ட நபரோட பேருக்கும் இந்த மாதிரியான பேர்களுக்கும் உண்டான அந்த விதிமுறைகளில் வந்து ஏதாவது மாறுபாட்டு இருக்குமா? கண்டிப்பாக இருக்குமா. எப்படின்னா, இப்போ அந்த பிஸ்னஸோடைய நேச்சரை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்ங்கிறது வந்து ஒருத்தர் பண்ணுறாரா, இல்லை இதில் வந்து பார்ட்னர்ஸ் இருக்காங்களா, அந்த பார்ட்னர்ஸ் 2 பேருக்கு என்ன மாதிரி நம்பர்ஸ் வருது, அவங்களுடைய ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்குது, இவங்க பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய அந்த காலகட்டம் எப்படி இருக்குது, அப்போ
அப்போ பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய அந்த டைம்ல கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு, அதுல எந்த கிரகம் பலம் பெற்று இருக்கு, குரு தான் இங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேமஸ் படுத்துறதும் சரி, விரிவுபடுத்துறதும் சரி. இன்னைக்கு தங்கம் விலை ஏறுறது முதற்கொண்டு ஒரு ஊர்ல ஒரு பொருள் இன்னைக்கு விலை ஏறுதுன்னா அது குரு தான் வந்து காரணம், புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த பிஸ்னஸுக்கான அந்த காரக கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி நம்ம வைக்கும் பொழுது அந்த பிஸ்னஸ்ங்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து கொஞ்சம் தனி மனிதனுக்கு நம்ம பெயர் சூட்டும் அந்த ஒரு மெத்தட்லேருந்து இதை கொஞ்சம் நம்ம வேறுபடுத்தி தான் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ எப்படி ஒரு தனி மனிதருக்குன்னு ஒரு ஜாதகம்னு இருக்கோ, அந்த பிஸ்னஸ் நம்ம தொடங்குறோம் இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் கிரகத்தினுடைய வலிமைகள், அந்த காலகட்டத்தில் கிரகங்கள் கோச்சாரத்தில் எப்படி இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்த்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதுவுமே வந்து ரொம்ப பெட்டராக நமக்கு வந்து இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து வீட்டுக்குமே வந்து பேரெல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா, ஸோ நேமுங்கிறது அதுவுமே ஒரு நேம் தானே, ஸோ அதுக்கு ஏதாவது க்ரைட்டீரியாஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக. இப்போ எல்லாமே இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஏதோ ஒரு இல்லம்னு வைக்கிறாங்கன்னு வைங்களேன், நம்ம அதை வந்து லெட்டர்ஸ் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் நம்ம நியூமராலஜிக்கல் வேல்யூ போட்டு பார்த்தோம்னா நியூமராலஜிக்கலாக ஒரு வேல்யூ வரும், புரியுதுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வசந்த இல்லம்னு வைக்கிறாங்கன்னு வைங்களேன், வசந்த இல்லம்னு யாருக்கு பேர் வரும்னா யாருக்கெல்லாம் 4ஆம் வீட்டினோட சுக்கிரன் வந்து தொடர்பு கொண்டிருக்கும். ஏன்னா வசந்தம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய பெயர். அவங்க நேச்சுரலாகவே வசந்த இல்லம்னு பேர் வைப்பாங்க, புரியுதுங்களா? நம்ம நினைப்போம் அவங்க தான் வச்சாங்க, பட் அவங்க வைக்கல, கிரகங்கள் தான் அதையும் வைக்கும். இப்போ நிறைய ஸ்டேட்ஸுக்கு நிறைய ஊர்களுக்கெல்லாம் பேர் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எப்படி வைக்கிறாங்க சார்? எல்லாமே கிரகங்கள் தான், புரியுதுங்களா? இப்போ பேட்டை கோட்டை அப்படின்னு முடியுதுன்னா அந்த ஊர்களுக்கெல்லாம் ஒரு சில கிரகங்கள் வந்து ஆளுமையை வந்து செய்யும். இப்போ புறம் வரம் இந்த மாதிரிலாம் முடியும், இப்போ ஆர்எஸ்புரம் இந்த மாதிரிலாம் ஊர்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு சில கிரகங்கள்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளுமை வந்து செய்யும். ஸோ எல்லாமே நான் எப்போவுமே சொல்றது போல கிரகங்கள் தான். இப்போ காரண பெயர்கள் அப்படின்னாலாம் இருக்கும் இல்லைங்களா, ஒரு சில காரண பெயர்கள் இப்போ மலை மேலே இருக்கு அப்படின்னா அதை சார்ந்த பெயர்கள்லாம் வைப்பாங்க, குளம் சார்ந்த பெயர்கள் அப்படின்னு வரும்போது அதுவுமே வந்து கிரகம் தான் வந்து ஏற்படுத்துதா சார்? நிச்சயமாக. ஏன்னா இப்போ மலை சார்ந்த பகுதிகளில் செவ்வாயோட ஆதிக்கம்ங்கிறது வந்து அங்கே அதிகமாக இருக்கும், புரியுதுங்களா? அங்கே இருக்க வாழ்வியல் முறையிலேயே நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த இது வந்து பிரதானமாக இருக்கும். அதனால அங்கே வந்து செவ்வாயினோட ஆதிக்கம் அதிகமாக அந்த பகுதியில் செலுத்தப்படுகின்ற அந்த ஒரு காரணத்தினால்தான் அது மலை சார்ந்த பகுதியாக நம்ம எடுத்துக்கிறோம். டீட்டெயிலாக வந்து நம்ம நேமாலஜி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பேர் வைக்கணும், இப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான க்ரைட்டீரியாஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்வீங்க சார்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டே நம்பர், அவங்க என்ன தேதியில் பிறந்திருக்காங்க. இப்போ ஒரு 24ன்னு வச்சுப்போமே, 24னா 2 + 4 6ன்றது சுக்கிரன் ஆதிக்கத்தில் வரும். அதே மாதிரி இப்போ ஒரு 24-10 2012 பிறந்திருக்காங்க அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதுக்கு ஒரு வேல்யூ வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி பிரமிட் நம்பரும் இதுக்கு வந்து நம்ம டெடியூஸ் பண்ணிட்டு அந்த குழந்தையோட லக்னத்தை வச்சு லக்னத்துக்கு என்ன யோகர்கள் எப்படி இருக்காங்க, அவங்க நல்ல நிலைமையில இருக்காங்களா, அவங்க மறையாமல் இருக்காங்களா, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு பேர் வந்து நம்ம நியூமராலஜி படியும் வச்சுட்டு பெயரியல் ஜோதிடத்தையும் அங்கே உள்ளே கொண்டு வந்து நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த எப்பவுமே இந்த ஷோவில் சொல்லக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம்பிளை நான் திருப்பி எடுத்துக்கிறேன். மகாலட்சுமின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒருத்தருக்கு இப்போ உதாரணத்துக்கு துலா லக்னமாக இருக்காங்க, லக்னாதிபதியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனாக இருக்குன்னு வச்சுப்போமே, அவங்களுக்கு வந்து நம்ம சுக்கிரன் அலைவரிசையில் பேர் வைக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னா நம்ம நேமியாலஜி படி நம்ம லக்ஷ்மின்னு வைக்கும் பொழுது ஒவ்வொரு டைமும் அவங்களுடைய லக்னத்தை வந்து நம்ம பலப்படுத்துகிற அந்த ஒரு அமைப்பில் வந்து இருக்கும். ஆனால் அதுக்கு சுக்கிரன் வந்து அவங்க ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்புலையும் வந்து இருக்கணும். இந்த மாதிரி ஜாதகம் நியூமராலஜிலே வந்து பார்த்தீங்கன்னா சால்டியன், ஹெப்ரியூ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து தான் வந்து நான் எல்லாருக்குமே பேருங்கிறது வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். நான் மோஸ்ட்லி ஜென்ரலாக எப்படி இப்போது பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் வந்து ஒரு சில நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க, இப்போ மகம் நட்சத்திரம் அப்படின்னா மேலே பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜிக்குள்ளேயே நான் போகிறது கிடையாது. நட்சத்திரங்களுக்கு இந்த சிலபிள்ஸ் ஏன் வந்தது அப்படின்னா ஒரு ஜோதிடத்தை நம்ம வந்து போயிட்டு இப்போ என்னோட பேர் மகாலட்சுமி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஓகே மாலை ஆரம்பிக்குது, ஸோ இங்கே வந்து மக நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொண்டு வரப்பட்ட சிலபிள்ஸே ஒழிய இந்த நட்சத்திரங்கள் இந்த இந்த இதில் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்து இருக்கிறதில்ல. ஸோ நம்ம அதை மாற்றி ஆளுமையாக அவங்க ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்குது, அது அவங்க பிறந்த நாள் அந்த லைஃப் பாத் நம்பருக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம வைக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக நல்ல ஒரு வெற்றி பெற்ற ஒரு ஜாதகமாக ஒரு வெற்றி பெற்ற ஒரு நபராக வந்துடுறாங்க. ஓகே, இது நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஜோதிடர்கள்லாம் வந்து இப்போ நம்ம பேரை சொன்னாலே வந்து இந்த ராசியா இந்த நட்சத்திரமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கிரகம் பேஸ்டாக இருக்கும் போது வந்து அவங்க ஈஸியாக தானே கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் வந்து. ஆமாம், அதனால தான் வந்து அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிலபஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. பட் அந்த ஒரு மெத்தடாலஜிக்குள்ளே நான் என்றைக்குமே போகிறது இது வரைக்குமே நான் நிறைய பேர்கள் நான் வச்சுருக்கேன். பிஸ்னஸ் ஃபேர்ம்ஸ் ஆகட்டும், நான் இல்லை ஒரு குழந்தைகளுக்காகட்டும் நிறைய பெயர்கள் வந்து நான் வச்சுருக்கேன். அந்த எந்த பெயரிலுமே நான் வந்து நட்சத்திரத்தின் அடிப்படையில் பெயரே வைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு நட்சத்திரன்றது வந்து பார்த்தீங்கன்னா
கரெக்டாக ஒரு ஆல்மோஸ்ட் 23 to 24 hours வந்து ஒரு நட்சத்திரம் ஓடும். அதில் பிறக்கிற அத்தனை குழந்தைக்கும் நம்ம அதை வச்சு மட்டும் நம்ம வைக்கவே முடியாது. அதை தாண்டி லக்னம்னு இருக்கும், அதையும் நம்ம இன்னும் ரொம்ப அதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா லக்ன புள்ளிங்கிறது இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் வந்து நம்ம பேருங்கிறது அது வைக்கணும். பேருக்கு வந்து மீனிங்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நிறைய மாடர்னைஸ் நேம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மீனிங்ஃபுல்லாக தான் நேம் வைக்கணுமா, இல்லை மாடர்னைஸாக என்ன ஸ்பெல்லிங் இருந்தாலும் ஓகே தானா? நீங்கள் மாடர்னைஸ்டாக என்ன பேர் வச்சாலுமே எல்லா பேருக்குமே ஒரு மீனிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்துடும், எந்த லெட்டராக இருந்தாலும் சரி. இப்போ மீனிங் இல்லாமல் ஒரு நேமுங்கிறது வந்து வைக்க முடியாது இல்லைங்களா. எந்த ஒரு மாடர்னைஸ் நேமாக இருந்தாலும் நீங்கள் அதனுடைய மீனிங்கை வந்து எடுத்து பாருங்கள். அந்த மீனிங் எந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தோடு ஒத்து போகுதுன்னு நம்ம பார்க்கணும். அந்த கிரகமே உங்களுக்கு சாதகத்தை செய்யுமா பாதகத்தை செய்யுமா ஜாதகத்தில் பார்க்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சாதகம் செய்யுமானால் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி பெயர்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த தமிழ் பெயர்கள் இப்போ எல்லாருமே நம்ம வைக்கிறோமா அப்படின்னா கிடையாது. எல்லாமே வந்து இங்கிலீஷ் நேம்ஸு கொஞ்சம் ஷார்ட்டாக ப்ரிஃபர் பண்ணணும். இப்போ நானே ஒரு தமிழ் பேர் வச்சு தரேன் அப்படின்னா தேர் நாட் லைக்கிங் இட், புரியுதுங்களா. எனக்கு வந்து கொஞ்சம் மாடர்னாக வச்சுத்தாங்க, முக்கியமாக இந்த சான்ஸ்கிரிட்டில் ஈஸியாக குட்டியாக கூப்பிட்ற மாதிரி வச்சுத்தாங்க, நம்ம பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியணும், கூப்பிடும் போதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும், இப்படி தான் வராங்க. ஆனால் அதுக்குமே ஒரு அர்த்தம்ங்கிறது வந்து இருக்கும். அது எந்த கிரகத்தினுடைய வலிமை வாய்ந்த பெயருங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதை நம்ம வைக்கும்போது அதுவுமே வந்து கிரகத்தினுடைய இயக்கத்தினால் அந்த பெயருமே சீராக வந்து. ஓகே, இப்போ நிறைய நேமாலஜிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 நேம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு பேர் தான் இருக்கணும், ஏன்னா கூப்பிடும் போது வந்து 2 பேரும் சேர்த்து கூப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த நேமுக்கு உண்டான பவர் வந்து குறையுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? கண்டிப்பாக இது உண்மைதான். இப்போ இதில் நம்ம ஒரு பேர் வைக்கிறோம்னு வைங்களேன், அது சர்டிஃபிகேட்டில் கெசட்டில் அது ஒரு என்ட்ரி மாதிரி வரும் இல்லைங்களா. இப்போது ஒரு ஆதார் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் அந்த ஃபைல்ஸில் வந்து நம்ம வைக்கும்போது அது ஒரு பேராக வருது, அது ஒரு நியூமராலஜிலேருந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். நம்ம ஆனால் என்ன தான் அங்கே வச்சுட்டு நம்ம ஷார்ட்டாக கூப்பிடும்போது ஒரு பேர் கூப்பிடுவோம் வீட்டில், புரியுதுங்களா, வேறு கிரகம் இயங்கிட்டு இருக்கும். நான் அதை ரொம்ப காஷியஸாக ரொம்ப அந்த ஃபேக்டர் வந்து நான் எப்போவுமே ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே இல்லை. இந்த ஃபேக்டருக்காக நான் மொத்த பேரையே மாற்றிடுவேன். என்ன பார்ப்பேன் அப்படின்னா, இப்போ ஒரு பேர் நம்ம வைக்கிறோம்னா அது ஷார்ட்டாக வச்சோம், எப்படி ஷார்ட்டாக தான் கூப்பிட போகிறாங்க, இந்த பேர் எப்படி ஷார்ட்டாக கூப்பிடுவாங்கன்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு மகாலட்சுமிங்கிற அந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துப்போம். மகான் கூப்பிட்டா ஒரு டோட்டல் வரும், லக்ஷ்மின்னு கூப்பிட்டா ஒரு டோட்டல் வரும். மகான் கூப்பிட்டா குரு இயங்கும், லக்ஷ்மின்னு கூப்பிட்டா சுக்கிரன் இயங்கும். ஸோ இப்படி கூப்பிடும்போது அது அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத நிச்சயமாக பார்த்து தான் நம்ம வந்து வைக்கணும். ஒரு பேர் வச்சோம்னா எப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக குறுக்கி தான் கூப்பிடுவாங்க. அந்த குறுக்கி கூப்பிடக்கூடிய பெயரும் நல்ல ஆதிக்கத்தில் இருக்கின்றதா, நியூமராலஜி படியும் சரி நேமியாலஜி படியும் சரி அப்படிங்கிறத பார்த்து தான் தீர்மானம் செய்ய வேண்டும். நீங்கள் சொல்கிறது வந்து உண்மை. அப்படி நம்ம பண்ணும்பொழுது மட்டும்தான் அந்த பெயருக்கான முழுமையான ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது ஜஸ்ட் ஒரு பேப்பரில் எழுதக்கூடிய ஒரு பேராக தான் இருக்குமே தவிர ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த பெயராக அது இருக்காது. ஓகே, இப்போ எப்படி நம்ம வந்து இப்போ கோயிலில் போய் ஒரு மந்திரம் சொல்லி சாமி கும்பிட்றோமோ அதுக்கு எவ்வளோ பவர்ஃபுல் இருக்கோ இப்போ பேருக்குமே அந்த பவர்ஃபுல்னஸ் இருக்குது தானே. இப்போ கூப்பிடுற பேர் வந்து கரெக்டாக உச்சரிக்கணும் அப்படின்னால சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உச்சரிப்பு வைஸ்? உச்சரிப்பு வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்திரங்களுக்குன்னு ஒரு சில விதிகள் இருக்குது, அது கொஞ்சம் டீப்பாக இருக்கும், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். பட் நம்ம இதில் ரொம்ப சிம்பிளாக எடுத்துப்போமே, நெடில் குரில்னு பார்ப்பாங்க. இப்போ வந்து நம்ம இப்போ ஷாலினின்னு வச்சோம் அப்படின்னா அந்த இனிங்கிறது வந்து ஒரு மைல்டு சவுண்டாக அவங்க வந்து கொஞ்சம் ஃபெமினைனாக ஒரு பெண்மை வாய்ந்த ஒரு இதாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுப்போம். இப்போ நம்ம சரோஜா அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துப்போம். அவங்க கொஞ்சம் ஆளுமை நிறைந்த ஒரு இதாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். நீங்கள் கேட்ட இது வந்து நான் கம்ப்ளீட்டாக இந்த ஒலியின் அடிப்படையில் மட்டும்தான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டதற்காக. சரோஜான்னும் பொழுது அந்த ஜா அப்படின்னு முடியுது இல்லைங்களா, அந்த அதனுடைய ஆளுமை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்தங்களுக்கும் இதில் வந்து தொடர்பு இருக்குது. அதையுமே வந்து நம்ம இப்போ பெயர் வந்து யாருக்கு வைக்கிறோம், ஒரு ஆணுக்கு வைக்கிறோமா பெண்ணுக்கு வைக்கிறோமா, இயல்பாகவே ஒரு சில லக்னங்கள் வந்து ஒரு பெண் தன்மை வாய்ந்தவை. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில ஜாதகங்களில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது டீப்பாக லக்னாதிபதியில் எங்கே போய் உட்காந்துருக்கு நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுடைய சுபாவம்ங்கிறது வந்து நமக்கு தெரியும் ஓவராலாக அனலைஸ் பண்ணும்போது. அதையும் நம்ம பார்த்து இந்த சவுண்டெல்லாம் அதில் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி வைக்கும்பொழுது கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து வைப்ரேஷன்ஸ் பற்றியெல்லாம் பேசியிருந்தோம் இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு பேருக்கு ஈர்ப்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. இப்போ என் பேரே இருக்குது அப்படின்னா நான் எந்த மாதிரியான நேம்ஸை வந்து சுலபமாக வந்து ஈர்த்துக்க முடியும்? இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, என்னோட பிஸ்னஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் சரி, எந்த மாதிரியான பீப்புளை வந்து நான் ஈர்க்க முடியும் சார்? அதுதான் நான் உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் அப்போ என்கிட்ட கேட்டிருந்தீங்க இல்லைங்களா சார், இப்போ வந்து பிஸ்னஸ்க்கு பேர் மாறும், இதுக்கு இண்டிவிஜுவலுக்குலாம் பேர் மாறுமான்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதில் நான் சொன்ன அதே விஷயம் தான் இங்கேயும் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஈர்ப்புங்கிறது வந்து ஒரு இடத்தை பொறுத்தது, புரியுதுங்களா. இந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய பெயர் வந்து இன்னொரு இடத்துல நமக்கு அந்த ஈர்ப்பை கொடுக்குமானா கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு எந்த கிரகத்தினுடைய பலம் தேவை அதை பொறுத்து நம்ம வந்து கொடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ இராணுவம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செவ்வாய்
என்னுடைய ஆதிக்கம் இல்லாமல் அங்கே வந்து இது பண்ணவே முடியாது. நிறைய பேர் பாருங்கள் நார்த் இந்தியன்ஸ் ஜீத்துன்னு தான் வச்சுருப்பாங்க. அது ஆர்மியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீத்னாலே செவ்வாய். இராணுவத்தில் இருக்கவங்களுக்கு அது வந்து ஒரு வெற்றியை வந்து தரும். இப்போ அதே மாதிரி ஒரு ஜுவல்லரி கடை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுக்கிரனோட பேர் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அது வந்து அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி தரும். இப்போ இந்த ஐஏஎஸ் அகாடமிஸ்க்கெல்லாம் பேர் நம்ம வந்து எடுத்து பார்த்துப்போம். இப்போது ஒரு சில ஃபேமஸான ஒரு இது அகாடமிஸ்லாம் வந்து நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சங்கர் ஐஏஎஸ் அகாடமி, விஷன் ஐஏஎஸ் அகாடமி நார்த் இந்தியாவில், இதெல்லாமே விஷன்னா வந்து கண்ணுனா வந்து சூரியன். நீங்கள் இதெல்லாம் எடுத்து பாருங்கள். திருஷ்டி ஐஏஎஸ் அகாடமின்னு கூட இருக்குது. திருஷ்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை தான். பார்வைனா வந்து சூரியன் தான் அதுக்கு காரகத்துவம். இந்த சூரியன் பலம் பெற்று அந்த பெயர்களை வைக்கக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்கள், அந்த ஐஏஎஸ்ங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரகத்துவம் வந்து அதுக்கான காரகத்துவம் சூரியன் தான் வரும். ஸோ அதனுடைய காரகத்துவத்தை ஒட்டி வைக்கும்போது அந்த ஈர்ப்புங்கிறது வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் இப்போ ஒரு சில இடத்துல சூரியனோட ஆதிக்கம் நமக்கு தேவையில்லாமல் இருக்கும். அந்த இடத்துல நம்ம போயிட்டு நம்ம பெயர்களை வந்து இந்த சூரியன் பெயர்களை வைக்கிறது வந்து நம்ம அறவே வந்து தவிர்க்கணும். ஸோ ஈர்ப்புங்கிறது ஒரு தொழிலையும் ஒரு இடத்தையும் சார்ந்து தான் நம்ம வந்து அதை தேர்ந்தெடுக்கும். ஓகே சார். இப்போ வந்து நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸே நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எந்த பேர்களுமே வந்து வெற்றியை தராது, அவங்களுக்கு உண்டான அட்வான்டேஜஸும் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும், அவங்க அதை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சில பேர்கள்லாம் வந்து வெற்றியை தரக்கூடிய பேர்கள் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க சார்? இது எந்த விதத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த விதத்தில் வந்து அவங்க அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து குறைக்க முடியும்? ஓகே, நான் எப்போவுமே சொன்ன மாதிரி எதையுமே நம்ம விதியை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடவே முடியாது. ஜாதகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு ரோட் மேப் கொடுக்குது. நம்ம லைஃப் இப்படி இருக்கும், இந்த டைமில் இது நடக்கும் அப்படிங்கிறது. நான் சொன்ன மாதிரி இந்த 33.33% நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நம்ம இயக்க தான் வந்து இந்த வழிமுறைகள்லாம் வந்து நம்ம எடுக்கிறோம். பட் இதை வச்சு ஃபுல்லாகவே நம்ம வந்து சக்சீட் ஆகிட முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராமிஸ் நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு சாதாரணமாக இதெல்லாம் பார்த்து வைக்காமல் நார்மலாக ஒரு லைஃப் வாழ்கிறதுக்கும் அந்த கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம இந்த மாதிரியெல்லாம் பார்த்து வைக்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம பெட்டரான ஒரு லைஃப்பை வாழ முடியும். ஆனால் விதியை ஒரேடியாக வென்று இப்போ இது விதியை வெல்லும் இது நியூமராலஜி விதி அப்படியெல்லாம் வந்து கிடையாது. அவங்களுக்கு இந்த பெயர் வரணுங்கிறது கூட விதி. இதையும் நான் இன்னும் ஒரு படிநிலை போய் உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சொல்கிறேன். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் 9ஆம் பாவம் வலுத்து இருக்கோ, 9ஆம் பாவம் தான் பாக்கியம். 9ஆம் பாவம் யாருக்கெல்லாம் வலுத்து இருக்கோ அவங்க மட்டும்தான் லக்கி நேமே அவங்களுக்கு வரும். அவங்களோட அப்பா ஸ்தானத்தை குறிக்கிறது 9 தான். நிறைய எடுத்துகிட்டு ஜாதகங்களை இந்த பேர் வைங்க இந்த பேர் வைங்கன்னு நம்ம ஒரு பேர் வச்சா கூட சாட்டிஸ்ஃபை ஆகாமல் திருப்பி கேட்குற அத்தனை பேருடைய ஜாதகத்தையும் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். குழந்தைகளோட ஜாதகத்தில் 9ஆம் பாவம் வலுத்திருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு யோகமான பேர் அமையும். எல்லாருமே இப்போ நியூமராலஜிஸ்ட்கிட்டயோ இல்லை நியூமராலஜிஸ்ட்டோ உட்காந்து நம்ம இதெல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்குமே ஒரு விதி தான். ஸோ ஜாதகத்தில் இல்லாதது எதுவுமே கிடையாது. நம்ம நினைப்போம் நம்ம இதெல்லாம் பண்ணுறோன்னு, ஆனால் நம்ம அது பண்ணுறதுக்கான அந்த கால சூழல்களையும் அந்த கிரகங்கள் தான் நமக்கு எடுத்து தருது. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு க்ரைட்டீரியா சொல்கிறீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து என் பேர் வந்து யோகக்கார நேம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சஜஷன் கொடுப்பீங்க சார்? அதுதான்மா, இப்போது யோகம் இல்லாத நேமை நம்ம வந்து எடுத்துக்கவே முடியாது. ஒருத்தர் பிறக்கும்பொழுதே அவங்களுடைய வாழ்க்கை என்னங்கிறது தீர்மானிக்கப்பட்டுருது. அங்கே என்ன கிரகங்கள் வலிமையாக இருக்கும் அந்த பேர் தான் அவங்களுக்கு வந்து வரும். புரியுதுங்களா? இப்போ 1, 5, 9 எப்போவுமே இந்த திரிகோண ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய லக்னம், அப்புறம் 5ஆம் பாவம், அப்புறம் 9ஆம் பாவம் வலுத்திருக்கு அப்படின்னாலே நேச்சுரலாகவே அவங்களுக்கு நல்ல பேருங்கிறது வந்து வந்துடும். ஆனால் ஒரு சில ஜாதகங்கள் கர்ம வினை வந்து ஒரு சில ஜாதகங்களில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு சாதகம் இல்லாத பெயர்களுங்கிறது வந்து வரும். ஆனால் அவங்களுக்கும் கூட ஒரு சாதகமான காலச்சூழல் வரும். அந்த டைமில் அவங்களுக்குமே அது ஓப்பன் அப் ஆகி அவங்களுக்குமே நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிகேஷனுங்கிறது வந்து இருக்குது. ஆனால் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே சொல்ல விதிக்குள்ளே உட்பட்டது தான். எல்லாருக்குமே உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த பெயர்களுங்கிறது வந்து அமைஞ்சிடுறதில்ல. ஆனால் அப்படி அமையலை அப்படிங்கிறதுக்காக அன்லக்கின்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அவங்க ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் வலிமை பெற்றிருக்கோ அந்த பெயர்கள் அவங்களுக்கு வருது, அவ்வளோதாம்மா. இப்போ வந்து பேருன்னு சொல்லும் போது இப்போ ரிப்பீட்டடாக பார்க்கலாம். நம்ம இப்போ விஜய்ங்கிற பேர் வந்து இப்போ ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா இன்னொருத்தருக்குமே விஜய்ங்கிற பேர் இருக்குது அப்படின்னா 2 பேத்துக்குமே ஒரே மாதிரியான சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? அவங்க வந்து வேற லைஃப் கோத்ரூ பண்ணுவாங்க, இவங்க வந்து வேற லைஃப் கோத்ரூ பண்ணுவாங்க. ஸோ கிரகங்கள் வந்து எப்படி வந்து அது தீர்மானிக்குது? இது ரொம்ப ஒரு இன்ட்யூட்டிவான கொஸ்டின் இது. ஆக்சுவலி எப்போவுமே 2 பெயர்களை கொண்ட அந்த நபர்கள் எப்போவுமே சிங்க் ஆக மாட்டாங்க. ஏன்னா 2க்குமே ஒரே கிரகங்கள் தான் வலுவாக இருக்கும். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை வேறு, அவருடைய வாழ்க்கை வேறு. 2 பேர் ஜாதகத்தில் இப்போ குரு சுக்கிரன் வலுத்திருந்தால் அந்த பேர் வரும், விஜய்ங்கிற பேருங்கிறது வந்து வரும். புரியுதுங்களா? இப்போ இவரோட ஜாதகத்தில் குரு சுக்கிரன் எங்கே இருக்குது, அவரோட ஜாதகத்தில் குரு சுக்கிரன் எங்கே இருக்குது, இவருக்கு என்ன லக்னம் வருது, அவருக்கு என்ன லக்னம் வருது,
அந்த லக்னத்தின் அடிப்படையில் அந்த லக்னத்தின் மேல் ஜனனகால ஜாதகத்தின் மேல் கோச்சார கிரகங்கள் எப்படி போகுது இப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்கேயே வேரியேஷன் வந்துடும். இதை இன்னும் நம்ம டீப்பாலாம் போனோம் அப்படின்னா ட்வின்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து ஜோதிடத்தில் நிறைய பேர் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. லக்ன புள்ளியும் அதனுடைய இயக்க புள்ளி நம்ம ஸ்டார் லார்ட் நட்சத்திரா லார்ட் நம்ம எடுக்கும்போது அங்கே ஒரு சில ஃபியூ மினிட்ஸ் 2 to 3 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கமே மாறும். அதனால் யாருமே இங்கே வந்து ஒரே தன்மையில் செயல்பட முடியாது. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு தான். ஆனால் பெயர்கள் ஒரே பட்சத்தில் அமையும் பொழுது அவங்க சிங்க் ஆக மாட்டாங்களே ஒழிய 2 பேருடைய வாழ்க்கையுமே அப்படியே சேமாக இருக்கும்ன்றத பெயரை வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. குரு சுக்கிரன் வலுவாக இருந்தால் அந்த பேர் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாவங்கள் இருக்கும், இன்னொருத்தருக்கு அந்த பாவங்கள்ல இல்லாமல் வேறு சில பாவங்கள்ல. இப்போ வந்து ஜோதிடத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதற்கு உண்டான தீர்வு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கிறீங்களா? இப்போ வந்து பேர்லேயும் அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்குது, நேம் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லி. ஸோ நேம் சேஞ்சஸ் வந்து எப்போ எந்த காலகட்டத்தில் பண்ணணும்? அது நேம் சேஞ்ச் பண்ணால் எல்லாமே மாறிடுமா சார்? அதுதான்மா, நேம் சேஞ்ச் பண்ணால் நமக்கு எவ்வளோ மாறணும்னு விதி இருக்கோ அதுதான் மாறும். நம்ம ஆக்சுவலி இதை வந்து நம்ம மிஸ்கைட் என்றைக்குமே பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அது யாரெல்லாம் போய் நேம் மாற்றுறாங்க அப்படின்னா அந்த 1, 5, 9 மேலே இந்த குரு மோஸ்ட்லி போகும்போது, முக்கியமாக இந்த 3ஆம் பாவம் கூட நம்ம இதில் எடுத்துக்கலாம். இது மேலே இந்த குருவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் லக்னத்துக்கு அப்போ தான் அவங்க பேரே வந்து மாற்றுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரேடியாக விதியை மாற்றிருமா அப்படின்னா அந்த விதி யார் யாருக்கெல்லாம் மாறணுன்ற ஒரு விதி இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த பேர் வந்து அமையும். அப்படி மாற்றினா சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், 100% எதிர்பார்க்கலாம். அது வந்து அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? ஓகே, இப்போ எடுத்த உடனே நம்ம ஒரு குழந்தைக்கு வச்சுட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து அதே ஃபாலோ பண்ணுறோன்னா அது ஒரு நமக்கு ஒரு பெரிய இது இல்லை. இப்போ எதுவுமே நான் சொல்கிற மாதிரி இப்போ ஒருத்தர் உங்களை கூப்பிட உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேரை ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், சப்கான்ஷியஸாக அந்த பேர் வேறு எங்கேயாச்சும் வேற ஒருத்தர் கூட அந்த பேர் இருக்கலாம். அது கூப்பிட்டா நீங்கள் பட்டுன்னு உங்களுக்குள்ள அந்த உணர்ந்து நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஆதிக்கம், அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் நமக்குள்ளே அப்போ அது வந்துருச்சுங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த பேரை நம்ம கூப்பிடும்போது சப்கான்ஷியஸாக நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஸோ இதுக்கு ஒரு சில மெத்தடாலஜிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த நியூமராலஜியில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வச்சுட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் மாத்திரம் அப்படின்னும் பொழுது ஒரு சில டைம்ஸை வந்து அந்த பேரை எழுத சொல்லுவோம். இப்போ எழுதுறதுனால மேஜிக் நடக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. எழுத அந்த பேரை வந்து அவங்க உள்வாங்குவாங்க. அந்த கிரகத்தினுடைய வலிமை வந்து அவங்க அதை வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது அந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகும்பொழுது நேச்சுரலாக அந்த வைப்ரேஷனல் அலைன்மெண்ட் கொஞ்சம் மாறும். அந்த கிரகத்தினுடைய அதிர்வலைகள் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பெயரினுடைய அதிர்வலைகள் மாறும் பொழுது ஒரு யோகத்தை செய்யக்கூடிய அந்த கிரகத்தினுடைய அதிர்வலைகள் நம்ம வந்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வெற்றியை தந்திருக்கு. நிறைய பேருக்கு ஒரு சில வீக்ஸ்லலாம் சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. ரொம்ப சிறப்பாக வந்து நேமாலஜியில் வந்து இவ்வளோ டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் சார். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.